ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி இந்த லிஸ்டிங் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியன் சினிமாவில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டியோ காம்பினேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஆக்டர்ஸில் இந்த 2 பேர் சேர்ந்து படம் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்த டியோலாம் இருக்குல்ல, அந்த கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த லிஸ்டிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களோட தனிப்பட்ட பர்சனல் ஃபேவரட்டும் இருக்கும். அது யாருன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது நானி அண்ட் சிவகார்த்திகேயன். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த சினி இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தாங்க. இது போதாதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே அவங்களோட ஓன் இண்டஸ்ட்ரியிலுக்கு பார்த்தீங்கன்னா சேம் சடன் ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லணுமே. கிட்டத்தட்ட 2 பேரோட அந்த ஒரு க்ரோத்துமே பார்த்தீங்கன்னா ஈவனாக ஒரே மாதிரி வந்தது. அந்தந்த இண்டஸ்ட்ரியில் 2 பேருமே லிட்ரலி ஒரே மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ஜானரை சூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் குட் ஃபிலிம்ஸும் பண்ணுவாங்க, ஆக்ஷன் ஃபிலிமும் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 2 பேருக்குமே மோஸ்ட் ஆஃப் ஹேட்ஸ் நிறைய பேருக்கு இருக்காது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பலருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதன் காரணமாகவே இந்த 2 பேரும் ஒரு காம்பினேஷனில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு ஆசை இருக்குது எல்லாருக்குமே. நானியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தமிழ் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழ் ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு டியோ அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக தாறுமாறாக தான் இருக்கும். லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்கிறது சிம்பு அண்ட் தனுஷ். ஆக்சுவலாக வேறு மாதிரியான ஒரு காம்பினேஷன்னே சொல்லணும். இந்த டியோ நிச்சயமாக பலரும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஆகாது. அந்த மாதிரியான ஒரு விஷயமே எல்லார் மத்தியிலையும் செட் ஆயிருக்கு. பட் இவங்க ரியல் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களே நிறைய இடங்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக சிம்பு பார்த்தீங்கன்னா வடசென்னை யூனிவர்ஸ்குள்ளே வந்துட்டார் அரசன் படம் மூலமாக. ஸோ அப்படி பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் இந்த ஒரு டியோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து வடசென்னை 2 கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா அரசன் ப்ரோமோ அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. கூடிய விரைவில் இந்த ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது சூர்யா சார் அண்ட் விஜய் சார். இவங்களோட காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 படங்கள் வந்திருக்கு. ஒன்று நேருக்கு நேர், ஃப்ரெண்ட்ஸ். 2 படங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க நடிச்சிருக்காங்க. அதில் நேருக்கு நேர் ஈகோ கிளாஷ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள போவோம். அது நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்லேயும் நல்ல ஒரு காம்பினேஷன் இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. இவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனித்தனி பாதையில் போயிட்டாங்க. இவங்க சேர்ந்து நடிக்கக்கூடிய மாதிரியான படங்கள் எதுவும் கிடைக்கல. ஸோ அவங்களோட அந்த ஒரு பேத்துமே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி போயிருச்சு. இவங்க மறுபடியும் ரீயூனியன் ஆனா கண்டிப்பா ஒன் ஆஃப் த கிளாசிக்கான ஒரு டியோவா இவங்க இருப்பாங்க. ஸோ பலருக்கும் இந்த ஒரு காம்பினேஷன் அமையணும்னு ரொம்ப ஆசை. பட் நமக்கே தெரியும் இது இனி வாய்ப்பு இல்லை. பட் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஒரு டியோ. ஸோ நிச்சயமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமியோ எல்சியோல இணையும்னு பலரும் ஆசைப்பட்டாங்க. பட் அதுவுமே இப்போ நடக்க முடியாமல் போயிருச்சு. 4ஆவதாக இருக்கிறது மோகன்லால் அண்ட் மம்முட்டி. இவங்க 2 பேரும் ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் மலையாளம் இண்டஸ்ட்ரியில. இவங்க ஒரு பெரிய லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இங்க 2 பேருமே தனித்தனியா ஒரு பெரிய ஸ்டார்ஸ். இவங்க சேர்ந்து நடிச்சா கண்டிப்பா வேற மாதிரியான ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் எதிர்பார்த்தாங்க. அது இப்போ கூடிய விரைவில் நடக்கும் போது இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் மலையாளம் இண்டஸ்ட்ரியில கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. வெயிட் இஸ் ஓவர் அப்படின்ற மாதிரி பல மல்லு ஃபேன்ஸ் இந்த ஒரு படத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி இந்த ஒரு டியோ பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த ஒரு டியோ மேல இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். லிஸ்ட்ல 3ஆவதாக இருக்கிறது ஷாருக் கான் அண்ட் சல்மான் கான். ஸோ இவங்க 2 பேருமே எப்படி மலையாளம் இண்டஸ்ட்ரியில் மோகன்லால் சார் மம்முட்டி சார் ஒரு பெரிய லெஜெண்ட்ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையும் ஷாருக் கான் சார் அண்ட் சல்மான் கான் சார் இவங்க 2 பேரும் ஒரு பெரிய லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய படங்கள் தான். இப்போ ரீசெண்டாக எதுவும் இல்லை. அப்படி ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்போ ரீசெண்டாக டைகர் அண்ட் பத்தான் இந்த 2 படங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராஸ் ஓவர் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க, கேமியோஸ் மாதிரி. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் இவங்க 2 பேரும் ஒரு டியோவா அவங்களோட பிரசன்ஸை காமிச்சுக்கிட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா டைகர் அண்ட் பத்தான் இந்த 2 படங்களையும் அந்த ஒரு மொமெண்ட்டை ரொம்ப வருஷம் கழிச்சு நடத்தி காமிச்சாங்க. இது கம்ப்ளீட்டா ஒரு ஃபிலிமாவே வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ஆசையை வர தூண்டிட்டு போயிட்டாங்க. ஸோ யாஷ்ராஜ் ஃபிலிம்ல கூடிய சீக்கிரம் இந்த மாதிரியான ஒரு டியோவை நம்ம எதிர்பார்க்கலாம் தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.
லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது ரஜினி சார் அண்ட் கமல் சார். கிட்டத்தட்ட எப்படி மலையாளம் இண்டஸ்ட்ரி, பாலிவுட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம சொன்னோமா, அது மாதிரி கோலிவுட் இண்டஸ்ட்ரியா ஒன் ஆஃப் த லெஜெண்டரிக்கல் ஆக்டர்ஸ் அண்ட் லெஜெண்டரிக்கல் காம்போ அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ். இப்போது ரீசெண்டாக அந்த ஒரு ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த லெவலில் ஹைப் ஆகிருப்போம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 47 வருஷம் கழிச்சு இந்த 2 பேர் மறுபடியும் ரீயூனைட் ஆகிறாங்க. ஆல் ஓவர் இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா சென்சேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹைப் ஏறி போயிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே இவங்க 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும். கமல் சாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் தெரியும், பிடிக்கும். ரஜினி சாரையும் பிடிக்கும், தெரியும். இவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்க போகுதுன்ற ஹைப்ல இந்த ஒரு ப்ரோமோ பிச்சுக்குச்சுன்னே சொல்லணும். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஒரு டியோனே இதை சொல்லணும். ரொம்ப வருஷங்கள் கழிச்சு வேற நடக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் இது என்ன மாதிரியான அமைய போகுது அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது விஜய் சார் அண்ட் அஜித் சார். நிச்சயமாக இந்த டியோ வந்து பார்த்திங்கன்னா நடக்குமா அப்படின்றது வந்து தெரில, நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒருவேளை நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரியும் அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் ஹைப்பை சொல்கிறேன். அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைப் வந்து உச்சத்தை தொடும். இந்த மாதிரியான ஒரு படத்துக்கு இந்த மாதிரியான ஒரு ஹைப்பை வந்து பார்த்திங்கன்னா என்டையர் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா சந்திச்சிருக்காது. ஏன்னா அந்தளவு டாக்ஸிக்கான ஃபேன்ஸு, அந்தளவு ஒரு ஃபேன் பேஸ் கிரேஸ் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் அண்ட் கிட்டத்தட்ட அவங்க 2 பேருமே அவங்களோட பீக் ஆஃப் தி பீக் மொமெண்ட்ல இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கேயாஸான ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரியான டியோ இதெல்லாம் பட் நடக்காது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க வாய்ப்பும் இல்லை. பட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அண்ட் அவைட்டிங் டியோவில் இதுவும் ஒன்று அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இதில் உங்களோட ஃபேவரட் டியோ, இதுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன், இது நடக்கணும், இது என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு அதில் மீட் பண்ணுறேன். அது ஒரு டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.